ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். எப்படி அது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்படி கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னடா ஒரு நிமிஷமாக வந்து இன்னும் என்ன பற்றி பேச போகிறோன்னு சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது வந்து ஒரு உணவுப் பொருள். என்ன உணவுப் பொருள் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி. பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த அளவுக்கு க்ரேஸாக இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்தில் பிரியாணி போட்டாலே பெரிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து முஸ்லீம் அவங்க வீட்டில் வந்து கல்யாணங்களுக்கு பிரியாணி போடுவாங்க. அதனால முஸ்லீம் கல்யாணங்கள்னா வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்பி போவோம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நிறைய விதமான பிரியாணி வந்து வந்துருச்சு. வெஜ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துருச்சு. நான்வெஜ்லாம் சொல்லவே வேண்டாம். பிரியாணி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு அது. ஸோ இப்போ நான் பிரியாணி பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எனக்கு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து செய்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா செய்வாங்க பிரியாணி. அவங்கக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னதே அதான், நீ முதல்ல குக்கரில் கற்றுக்கோ, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா நீ பாத்திரத்தில் செய்ய பழகு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பிரியாணி வந்து எப்படி கொஞ்சம் ஈஸியாக ப்ளஸ் நல்லா டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து ரைஸ். பாஸ்மதி அரிசி எடுத்தோன்னா நம்ம வந்து பழைய அரிசியாக தான் வாங்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அதுதான் வந்து இருக்கிறதுலே பழைய அரிசி. ரொம்ப வெள்ளையாக இருக்க அரிசி வந்து சீக்கிரமாக உடையும். ப்ளஸ் நம்ம ஊற வேற வச்சு போட்டோம்னா வந்து குழஞ்சிடும். ரெண்டு ரெண்டாக உடஞ்சிரும், இல்லைன்னா குழஞ்சிரும். ஸோ ரைஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பழைய ரைஸாக இருக்கணும். பழைய ரைஸ் இந்த சென்ஸ் அதை அறுவடை செஞ்சு கொஞ்ச நாள் வந்து அது அந்த புழுக்கத்துக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து மூட்டையில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அது பழசாக ஆக தான் அதோட டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சீரக சம்பா எடுத்திங்கன்னா சீரக சம்பாவும் அதே மாதிரி தான். நல்ல பழைய அரிசியாக எடுத்திங்கன்னா அது ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். அதுவுமே ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி அரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சீரக சம்பா அரிசிலாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் வரும். நல்லா அப்படி ஒரு அரோமா இருக்கும் அதில். பாஸ்மதி ரைஸும் அதே மாதிரி தான். ஒரு சிலருக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு சீரக சம்பா தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரைஸ் சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி அளவு பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1க்கு 1.5 தான். ஒரு அழாக்கு அரிசி எடுத்திங்கன்னா, ஒரு அழாக்குனா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக சாதத்துக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த அழாக்கில் வந்து ஃபுல்லாக குவிச்சு எடுப்போம் நம்ம சாதாரணமாக ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு. எப்போவுமே அந்த மாதிரி குவிச்சு எடுக்கக்கூடாது பிரியாணியை பொறுத்தளவுக்கு. தலை தட்டி எடுக்கணும். அதே மாதிரி அதே அளவுக்குள்ள ஒரு டம்ளரில் தண்ணி அளந்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கப்பு வந்து தண்ணி. அதே மாதிரி 20 நிமிஷம் ஊற விடுறது, அரை மணி நேரம் ஊற விடுறது, 1 மணி நேரம் ஊற விடுறது, அது வந்து ஒரு சிலர் அவங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த கைப்பக்குவம் வந்துடும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை பிரியாணி அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறவங்க வந்து தயவுசெய்து அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. நீங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அடுப்பில் பாத்திரத்தை வச்சு
எண்ணெயை ஊற்றி தாளிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வந்து ரைஸ் அளந்து போட்டு அதில் தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த எல்லாம் தாளித்து முடிகிற நேரத்துக்கு இது ஊறி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஊறுனதே வந்து தாராளமாக போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி புதினா வந்து மொத்தமாக ஒரே டைமில் போடக்கூடாது. வெங்காயம் ஒரு சிலர் வெங்காயம் போட்டவொன்னே போடுவாங்க, ஒரு சிலர் இஞ்சி பூண்டு போட்டவொன்னே போடுவாங்க, ஒரு சிலர் லாஸ்ட்டில் தான் போடுவாங்க. அப்படி மொத்தமாக போடக்கூடாது. 1 கிலோ அரிசினா ஒரு கட்டு, அதாவது நல்ல பெரிய கட்டு புதினா ஒரு கட்டு கண்டிப்பாக வேணும். அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் நெய்யுமா தான் நான் ஊற்றுவேன், சரிசமமாலாம் ஊற்ற மாட்டேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு அப்படின்னா வந்து நான் வந்து 200 கிராம் ஆயில் எடுப்பேன். ஒரு 50 கிராம் நெய் வந்து தாளிக்கும் போதே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் வந்து ரொம்ப இந்த நிறைய வாசனை பொருட்கள் வந்து நான் சேர்க்கவே மாட்டேன். ஆனால் இந்த அரோமா நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் இந்த அன்னாசி பூ அதெல்லாமே சேர்க்குறாங்க. நான் மோஸ்ட்லி சேர்க்குறது இல்லை. நான் பிரிஞ்சி இலை கூட நான் போட மாட்டேன். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான் போடுவேன். அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 75 கிராம் பச்சை மிளகாய் போடணும். அதை வந்து கீரி போட வேண்டாம். ஜஸ்ட் வந்து 2ஆக உடச்சி போடலாம். கீரணுன்னா நிறைய விதை வந்து அந்த எண்ணெயில் இதுப்பாயிடும், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கீரி போட வேண்டாம், 2ஆக உடச்சி போடலாம். ஒரு 75 கிராம் பச்சை மிளகாய். அதுக்கு அடுத்து வந்து ஒரு கைப்பிடி புதினா, அதுவும் நல்லா பொரிஞ்சதும் அதுக்கு அடுத்து தான் வெங்காயம் போடும். வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே வந்து இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு வந்து 1 கிலோவுக்கு வந்து இஞ்சி வந்து 50 கிராம் எடுத்தால் பூண்டு வந்து 75 கிராம் எடுக்கணும். எப்போவுமே பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நான்வெஜ் சமைக்கும் போது. இது வெஜிடேரியனுக்கும் நான் வந்து சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம என்ன பிரியாணி செய்ய போகிறோம் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம இப்போ நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெஜ்ஜாக இருந்தால் வெஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கைப்பிடி அளவு உப்பு. அது வந்து ஒரு கை பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்ற கணக்கெலாம் கிடையாது. உப்பு வந்து நம்ம கையால் போடும்போது தான் அதோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் ஆகும். ஒரு கைப்பிடின் போது நம்ம வந்து ரொம்பவும் பெரிய கைப்பிடியாக நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஒரு உள்ளங்கை அளவு, ரொம்ப பெரிய கையாக இருந்தால் வந்து நம்ம அரை கை கூட எடுக்கலாம். நான் எடுக்கிறது கரெக்டாக ஒரு கைப்பிடி எடுப்பேன். கைப்பிடி எடுத்து ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்குவேன். இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் நான் கையளவே போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உப்பும் புதினாவும் வந்து அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு கூட வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டோடனே கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணணும். நைஸாக கட் பண்ணிட்டு அப்போ தான் வந்து அது கரையும் நல்லா. அது வெந்து அது வந்து அந்த இதுலேயே அந்த எண்ணெயிலே வந்து கரையணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும். இப்போ 1 கிலோ இப்போ அரிசிக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுப்பேன். 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட வந்து தக்காளி எடுப்பேன். அதுமாதிரி தக்காளியை நல்லா ரொம்ப ஸ்லைசஸ், நல்லா மெல்லிசான ஸ்லைசஸாக போட்டு இது பண்ணணும். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அதுக்கப்புறம் தக்காளியை போடணும். தக்காளி போட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு அது வேக விடணும். உப்பு போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா தக்காளி வந்து எண்ணெயில் அப்படியே கரையிற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து இன்னொரு கைப்பிடி புதினா போடுறோம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து போடணும். வத்தத்தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நல்லா காரம் சாப்பிட்றவங்க வந்து 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போடலாம். நார்மலான காரம் அப்படின்னும் போது 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து செய்யும்போது தக்காளி ஒரு சில நேரத்தில் அரைச்சிடுவேன். அப்படி அரைக்கும் போது வத்தல் வந்து சேர்த்து அரைச்சிடுவேன். காஞ்ச மிளகாவை வந்து
எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதில் வந்து காஞ்ச மிளகாவை போட்டு அரைச்சிடுவேன். அரைச்சி அதோட சேர்த்து போட்டுருவேன். அப்படி இல்லை நான் அரைக்கலை அப்படின்னா வந்து தனி மிளகாத்தூள் வத்தல் தூள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன் போடுவேன். அதையும் போட்டுட்டு நல்லா இது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கும்போது அதுக்கடுத்து நான்வெஜ் என்ன போட போகிறோமோ, சிக்கனாக இருந்தால் சிக்கன், மட்டனாக இருந்தால் மட்டன், மஷ்ரூமாக இருந்தால் மஷ்ரூம், பன்னீராக இருந்தால் பன்னீர். அப்படி நமக்கு எது இல்லை வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலாலேயே வந்து வேக விடணும். வேக விட்டுட்டு நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு அரை வேக்காடு நமக்கே தெரியும் கண்ணுக்கு பாதி அளவு வந்திருக்கு அப்படின்ட்டு. காய்கறியும் அதே தான், அரை வேக்காடு இருக்கும்போது தண்ணி அளந்து ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்குது நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, ஒரு கைப்பிடி அளவு உப்பில் நடுவில் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். மீதி அந்த உப்பை போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மூடி வச்சு தண்ணி நல்லா மலன்னு கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு கரிக்கணும், காரம் வந்து கூடுதலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரைஸ் போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக அப்படி இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்போ காரமோ எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா தண்ணி வடிய விட்டுட்டு அதில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுருணும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு உடனே வந்து கொஞ்சம் நல்லா கிளறிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தண்ணியும் அரிசியும் வந்து சம அளவில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு, 1 கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு மீதி இருக்க புதினாவை மேலே தூவிட்டு நெய் ஒரு 50 கிராம், மொத்தம் 100 கிராம் தேவை 1 கிலோவுக்கு. முதல்ல தாளிக்கும் போது 50 கிராம் ஊற்றிட்டோம். மீதி இருக்க 50 கிராமை வந்து பாத்திரத்தோட சைடில் ஊற்றணும். அப்போ தான் நம்ம வந்து தம் உடைக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியாக கிளறதுக்கு வரும். ஸோ அந்த 50 கிராம் நெய்யை பாத்திரத்தோட சைடில் ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ தட்டை வச்சு மூடிடணும். தட்டை மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. அந்த தளதளன்னு சமமாக வந்துடுது இல்லையா தண்ணியும் அரிசியும், அந்த ஸ்டேஜில் தான் இதை பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்லோவில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மேலே தட்டை போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். வச்சுட்டு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் அதை திறக்கக்கூடாது. 15 மினிட்ஸ் கழித்து திறந்து இன்னும் கொஞ்சம் புதினாவை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறதும் எப்படி பண்ணணும்னா, அதாவது நடுவில் கரண்டியை உள்ளே விட்டு பண்ணக்கூடாது, சைடில் விட்டு லைட்டாக லாபமாக கொஞ்சம் கிளறினீங்கன்னா தான், ஏன்னா மசாலா ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் கீழே அப்படி மேலே அப்படி வந்து இருக்கும். ஸோ அந்த வந்து நல்லா சாப்பாடை கொஞ்சம் கிளறிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடில் செய்ய தெரியும் அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.